வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக நான் 2 சட்னி வச்சுருக்கேன். ஒன்று வந்து தேங்காய் சட்னி அண்ட் இன்னொன்று வந்து கார சட்னி. இந்த 2 சட்னியுமே 10 நிமிஷம் ரெடி ஆகக்கூடிய சட்னி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் தேங்காய் சட்னியில் உங்களுக்காக ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கேன். அது என்ன ட்விஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் சட்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து எண்ணெயில் நல்லா வறுபடணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அதே சமயத்தில் இஞ்சி பூண்டு ரெண்டுமே பொன்னிறமாக வறுத்துடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து நான் வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெயை வச்சு தான் நம்ம சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த எண்ணெயை வந்து சைடில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பூண்டையும் இஞ்சியும் சைடில் வச்சுக்கலாம். இப்போ வேற ஒரு பவுலில் வந்து நான் தேங்காயை துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவும் போது கீழே இருக்க அந்த கருப்பு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் வெறும் வெள்ளை பகுதியை மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சட்னி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் பார்க்க. நம்ம துருவி வச்சிருந்த எல்லா தேங்காயும் எடுத்து நான் வந்து மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கிட்டேன். இப்போ காரத்துக்காக நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த இந்த இஞ்சி பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்கணும். ஸோ அதுக்காக இதை நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்செல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருமே தண்ணி சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம இதுக்கு தர ட்விஸ்ட்டு என்னென்னா, நம்ம தேங்காயிலிருந்து எடுத்த தண்ணியை வச்சே தான் நம்ம இந்த சட்னி அரைக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டேன். தண்ணியை சேர்த்து மறுபடியும் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த தேங்காய் சட்னி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை திறந்து இதோட பதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டான சட்னி பதத்தில் இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து சைடில் வச்சுக்கலாம். தேங்காய் சட்னிக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக எந்த எண்ணெயில் நம்ம வந்து பூண்டையும் இஞ்சியும் போட்டு வறுத்தோமோ அதே எண்ணெயில் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரியணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் இதை நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வரும்போது இதை நம்ம எடுத்து சைடில் வச்சுப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சட்னியை வந்து நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பு எடுத்து கொட்டிப்போம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து கார சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது இதில் நான் வந்து குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். குண்டு மிளகாய் கூடவே நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு இதில் நான் வந்து தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி ரெண்டுமே வந்து சீக்கிரம் வதங்கணும். அதுக்காக நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நான் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இது ஒரு வாட்டி கிளறி விட்டுப்போம். இந்த வெங்காயம், தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இதை நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி நல்லா ஆறினதன் பிறகு இதை நம்ம வந்து மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயம், தக்காளியுமே நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சில பேர் இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பாங்க அண்ட் சில பேர் வந்து குறைன்னு அரைப்பாங்க. இது உங்கள் விருப்பத்துக்கேற்பது நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். பட் எப்படி அரைச்சாலும் இது ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ இதை திறந்து பார்க்கலாம்.
நல்லா திறந்து பார்க்கும்போதே கமன்னு வாசனை வருது. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபைனாகவும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த சட்னி எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்போது இதில் நான் வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இலை நல்லா பொரிஞ்சதன் பிறகு இதை நம்ம சைடில் வச்சுப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிப்போம். இந்த சட்னி பவுலில் மாற்றினதன் பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பு எடுத்து இது மேலே வந்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. கூடவே ஒரு சுவையான தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சுலபமான 2 சட்னி எப்படி செய்யறது உங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்கேன். இது ரொம்ப சுலபமானது மட்டும் கிடையாது, ரொம்ப சுவையானதும் கூட. இந்த தேங்காய் சட்னிக்கு நான் கொடுத்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்துருப்பீங்க. தேங்காயோட தண்ணி யூஸ் பண்ணியே நம்ம இந்த தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். அதனால் இதோட டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார சட்னிக்கு தான் எந்த ட்விஸ்ட்டும் கொடுக்கல. பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு டிப் உங்களுக்காக கொடுக்குறேன். கார சட்னி அரைக்கும் போது அதில் 10 புதினா இலை சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.